ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது முத்துக்குமார் வந்துட்டு ஒரு மாசான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்புல. அதாவது இந்த டாப் 8 பாட்டம் 7 இதை மாதிரி தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு எல்லோரும் சும்மா கை தூக்கிட்டு செலக்ட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னதை முத்துக்குமார் என்ன சொன்னார்னா, எல்லோரும் அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி தான் யாருன்னு மக்களுக்கு காட்டுறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்க. பிக் பாஸ் வீட்டில் அதுக்கு தான் நம்ம வந்திருக்குன்னு ஒரு அழகான கருத்தை வச்சதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு சில பேருக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு, வயிற்றுச்சல் ஆகிப்போச்சு. அதனால் என்ன ஆகுது, அங்கே வந்து முத்துக்குமரனை வந்து கலாய்க்கிறது, முத்துக்குமரனை கேவலமாக பேசுகிறது, தைரியமாக ஆப்போசிட்டில் பேச மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த வேலைகளை வந்துட்டு சத்யா பண்ணுவார், டப்பா அருண் பண்ணுவார், எல்லாம் தெரியும். ரஞ்சித் சார் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரஞ்சித் சாரை வந்துட்டு நேற்று தான் வந்துட்டு ரஞ்சித் சாருக்கு நிறைய கேப்டன்ஷிப்பில் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் முத்துக்குமார் சொன்னாப்புல. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கேவலமாக ஒரு விஷயத்த சொல்லி பேசுகிறார். அவன் ப்ரொவிஷன் டாஸ்கில் காசு இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் ஜட்டி கீஞ்சி நம்ம உக்காந்துட்ருக்கோம். இவனுக்கு பேச்சை பார்த்தியான்னு கலாய்க்கிறார். எப்படி பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு கருத்து சுதந்திரத்தை பண்ணுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சும்மா கை நீட்டினா உன்னை பற்றி மக்களுக்கு எப்படி தெரியும், நீ எப்படி தெரிவ அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னால் இவரும் இந்த மாதிரி சொல்கிறார். பக்கத்தில் இருக்கிற சத்யா வந்து சொல்கிறாரு, ஏய் அவன் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணான் பார்த்தியா, மற்றவங்கள பேசுங்கன்னு சொல்லி அது மூலமாக அவனோட விஷயத்தை வந்து மக்களுக்கு கொடுக்குறான். இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு போய்ஷி கிடையாது, நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. அவருக்கு அந்த திறன் இருக்குது, அதை பண்ணுறாரு. என்னையான்றன தான் டப்பா பாரு அருணை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் அப்படித்தானே, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க. இவன் வந்து இது மாதிரி தான் பேசி எல்லாரையும் வந்து இந்த 10-11 நீ பேசு பேசுறதுனால உனக்கு என்ன கிடைக்குதான்? பேசினா தானே அங்கே வந்து கிடைக்கும். நீங்கள் பேசுறதுனா உங்களோட கேரக்டர் எங்களுக்கு வெளியே தெரியும். இப்போ நீங்கள் பேசுறதுனால எங்களுக்கு தெரிஞ்சுது நீங்கள் வந்து முத்துக்குமார் மேலே எவ்வளோ வன்மத்தோடு இருக்கீங்கன்னு. ஆனால் இதில் ரஞ்சித் சார் வந்துட்டு முத்துக்குமார் நான் தாக்குவார் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிடுச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். முத்துக்குமாரன் பேசின விஷயங்கள் உண்மையிலே சூப்பரான, இது வந்து எந்த ஜென்ரல் பிக் பாஸ் ஆடியன்ஸை ஒத்துப்பாங்க. ஏன்னா அங்கே பேசுனா தான் அங்கே முடிவு கிடைக்கும். சும்மா கை நீட்டினா வந்துட்டு எல்லா முடிவும் கிடைக்காது. அதே மாதிரி நம்ம மக்களுக்கும் வந்துட்டு அவங்க யாருன்ற விஷயங்கள் தெரியாது. இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி ரஞ்சித் சார் பேசுகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.